ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். சுகமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களுக்காக நான் ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனங்களை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். சீயோனோ கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. 16ஆம் வசனம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். இது இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த ஆசீர்வாதமான தீர்க்க தரிசன வார்த்தைகள். அந்த ஜனங்கள், நாங்கள் மறக்கப்பட்டு விட்டோம், கர்த்தர் எங்களை கைவிட்டு விட்டார் என்று கதறின காலங்கள் உண்டு. அடிமைத்தனமான எகிப்தில் இருந்தபோது அவ்விதமாய் கதறினார்கள். ஆனால் கர்த்தர் மோசையை அழைத்து அவனிடத்தில் சொன்னார், என் ஜனங்கள் படுகிற பாடுகளை நான் பார்க்கவே பார்த்தேன். ஆளோட்டிகள் நிமித்தமாய் அவர்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்கவே கேட்டேன். அவருடைய வேதனைகளை நான் அறிந்திருக்கிறேன். அவளை விடுவிக்க நான் இறங்கி வந்தேன். இவ்விதமாய் சொன்னார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இந்த ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். சீயோனோ கர்த்தரனை கைவிட்டார், ஆண்டவரனை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஆனால் நானோ, ஓ பிரைஸ் காட், தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? பொதுவாக ஒரு ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறக்க மாட்டாள். கணவன் கைவிட்டு போய்விடுகிறான், வியாதி வருகிறது, கஷ்டம் வருகிறது. அநேகமாய் பல வேளைகளிலே தாய்மார் சொல்லுகிறதான வார்த்தை என்ன தெரியுமா? நான் உயிரோடு இருக்கிறது என் பிள்ளைக்காகத்தான் உயிரோடு இருக்கிறேன். அப்போ ஸ்திரீயானவள் பொதுவாக தன்னுடைய பிள்ளையை மறக்க மாட்டாள். ஆனால் ஒருவேளை அவள் மறந்து போனாலும், அப்படிப்பட்ட பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும், மறக்க மாட்டாள் என்று நினைக்கத்தக்கதான தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பிரைஸ் காட். என்னை கேட்கிற இந்த காலை வேளையில், அதிகாலையில் என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் மறந்துட்டாரோ, என்னை கைவிட்டு விட்டாரோ என்று யாராகிலும் நினைத்தால், கர்த்தர் உங்களோடு தனிப்பட்ட முறையில் பேசுகிறார், என்னோட பேசுகிறார். என்ன தெரியுமா? இதோ உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன், ஆகினாலே யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். பிரைஸ் காட். ஸோ இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களை பார்த்து டைரக்டாக பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? நீ ஏன் கலங்குகிறாய்? கர்த்தரனை கைவிட்டார் என்று ஏன் சொல்லுகிறாய்? யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை கரம் பிடித்து நடத்துவேன். பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் தந்த இந்த நல்வார்த்தைக்காய் உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். எங்களை யார் மறந்தாலும், எங்களை யார் கைவிட்டாலும், எங்களை கைவிடாமல் கரம் பிடித்து நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உமது பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும், கண்களால் அவர்கள் மேல் வைத்து ஆலோசனை சொல்லும், சுகமாய் க்ஷேமமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஜெப வாழ்க்கையில், வேத வாசிப்பில் அவளை நிலைநிறுத்தும், காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். அவர் உங்களை மறக்க மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.